ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்ல பாலக் பன்னீர் பிரியாணி செய்யலாம் வாங்க. பாசுமதி ரைஸ் ஒரு டம்ளர் நான் ஊற போட்டு கழுவி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். பாலக்கீரை கழுவி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பன்னீரும் இந்த மாதிரி சைஸ் அளவு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேஸ்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாலக் பன்னீர் பிரியாணி தாளிச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 100 எண்ணெய்க்கு மேல நான் ஊத்துறேன். இது எண்ணெய் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது இதுல சேர்த்துக்கிறேன். நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிறேன். நானு ஒரு தக்காளி இதுல சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை ஒண்ணு சேர்த்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு அது போதும். எனக்கு காரத்துக்கு நாங்க பச்சை மிளகா தான் இதுல சேர்த்திருக்கேன். அதனாலதான் அதையும் சேர்த்து இதை வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகா பொடி, இது வீட்டு மிளகா பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கு. இதுல சேர்த்துக்கிறேன். அதையும் 2 ஸ்பூன் தயிர் விட்டுறேன். இந்த 1 டம்ளர் அரிசி போட்டேன். இதுல 1.5 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன். இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். பாசுமதி ரைஸ நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ எடுக்க நாங்க மறந்துட்டோம். தவால போட்டு நாங்க ஃப்ரை பண்ணிட்டோம். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ பாலக்கீரையும் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். நான் தாளிக்கும் போதே 1 ஸ்பூன் நெய் விடுவேன். அதை மறந்துட்டேன். அதனால இப்போ விடுறேன். இப்ப குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட்டர் போட்டுறேன். விசில் ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுன அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டர் எடுத்துட்டேன். எப்படி பலன்னு இருக்கு பாருங்க. கரெக்டா அளவு தண்ணி விட்டுருக்கேன். அடி கூட ஒட்டல பாருங்க. பன்னீர்லாம் அப்படியே இருக்கு. பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு. பன்னீர்லாம் இருக்கு பாருங்க. பாலக்கீரையும் பன்னீரும் அப்படி இருக்கு பாருங்க. பாலக் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா நாங்க பண்ணிருக்கோம். இப்ப தட்டுல எடுத்து வச்சு நம்ம சாப்பிடலாம். சுட சுட பாலக் பன்னீர் பிரியாணி எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம். கீரையும் பசங்க சாப்பிட்டா போல இருக்கும். இந்த பன்னீரும் சாப்பிட்டா போல இருக்கும். இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக்ல பாலக் கீரை போட்டு பன்னீர் போட்டு பிரியாணி பண்ணிருக்கோம். முட்டை தக்காளி தொக்கு பண்ணிருக்கோம். ரைத்தா பண்ணிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ் இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கமெண்ட்ல சொல்லுங்க.